அரசியல்னு சொன்ன உடனே உங்க மனசுக்கு என்ன வருது? தேர்தலா, தலைவர்களா, இல்ல அரசாங்கமா? ஆமாதானே. ஆனா அதோட உண்மையான அர்த்தம் இதையெல்லாம் விட ரொம்ப ரொம்ப ஆழமானது. வாங்க, இன்னைக்கு நாம இந்த அரசியல் அப்படிங்கிற விஷயத்தோட முழு பரிமாணத்தையும் அலசி ஆராயலாம். சும்மா போய் யார்கிட்டயாவது அரசியல்னா என்னன்னு கேட்டு பாருங்களேன், உடனே வர பதில் என்னவா இருக்கும்? ஒரு நாட்டை ஆள்றது அப்படின்னு தானே. ஆனா நிஜமாவே அரசியல்னா அவ்வளோதானா, இல்ல அதையும் தாண்டி அதுக்கு பெரிய அர்த்தம் இருக்கா? வாங்க இத பத்தி கொஞ்சம் யோசிப்போம். பாருங்க, அந்த பதில் ஒரு பெரிய படத்தோட ஒரு சின்ன டீசர் மாதிரி தான். முழு படமும் வேற. அரசியலோட உண்மையான ஆடுகளம் எங்க இருக்கு தெரியுமா? பெரிய பெரிய அரசாங்க கட்டடங்கள்ல இல்ல, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்மள சுத்தி தான் இருக்கு. அது எப்படின்னு தான் இப்போ நாம பார்க்க போறோம். சரி, இந்த அரசியல ஒரு பாடமா, முறையா, ஆழமா படிக்கிறதுக்கு ஒரு துறை இருக்கு. அதுக்கு பேர் தான் அரசறிவியல். இங்கிலீஷ்ல நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், பொலிட்டிக்கல் சயின்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம சமூக வாழ்க்கையோட ஒரு முக்கியமான அங்கம்தான் அரசியல். அத பத்தி படிக்கிற படிப்பு தான் இந்த அரசறிவியல். இது வெறும் அரசியல் மட்டும் இல்ல, இதுக்குள்ள சமூகம், பொருளாதாரம், வரலாறுன்னு பல விஷயங்கள் கலந்திருக்கு. அதனாலதான் இது ஒரு சமூக விஞ்ஞானம், அதாவது சோஷியல் சயின்ஸ்னு சொல்றோம். இது ஏதோ நேத்தே இன்னிக்கே ஆரம்பிச்ச படிப்பு கிடையாதுங்க. இதோட வேர் எங்க இருக்கு தெரியுமா? சுமார் 2400 வருஷத்துக்கு முன்னாடி பண்டைய கிரீஸ்ல பிளேட்டோ, அரிஸ்டாட்டில்னு பெரிய பெரிய சிந்தனையாளர்கள் போட்ட விதை இது. அன்னைக்கு ஆரம்பிச்ச இந்த பயணம் காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு வளர்ந்துகிட்டே வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க ஸ்கூல்ல இருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் சொல்லிக் கொடுக்கறாங்க. ஆனா ஒரு விஷயம், இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்குன்னு ஒரே ஒரு கரெக்டான டெஃபினிஷன் கொடுக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா இது ஒரு சோஷியல் சயின்ஸ். நம்ம சமூகம் எப்படி மாறிக்கிட்டே இருக்கோ, சூழ்நிலைகள் எப்படி மாறுதோ, அதே மாதிரி அரசியலோட குணமும் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால இந்த படிப்பும் தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். முன்னாடி ஆரம்ப காலத்துல நிறைய அறிஞர்கள் அரசியல அரசு, அதாவது ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கூட மட்டும்தான் சம்மந்தப்படுத்தி பார்த்தாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸ்னா என்ன? ஒரு நாட்டோட மொத்த கட்டமைப்பான அரச பத்தி படிக்கிறது, அவ்வளவுதான். இன்னும் சில பேர் ஒரு ஸ்டெப் முன்னாடி போனாங்க. வெறும் அரச பத்தி மட்டும் படிச்சா பத்தாது, அந்த அரசு இயங்குறதுக்கு ஒரு மெஷின் வேணும்ல, அந்த மெஷின் தான் அரசாங்கம், அதாவது கவர்மெண்ட். சோ அந்த அரசாங்கத்தை பத்தி படிக்கிறது தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு சொன்னாங்க. அதாவது சட்டம் எப்படி போடுறாங்க, அதை எப்படி செயல்படுத்துறாங்கன்னு பிராக்டிக்கலான விஷயங்கள்ல கவனம் செலுத்தினாங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். நவீன கால சிந்தனையாளர்கள் வந்தாங்க. அவங்க இந்த மொத்த டெஃபினேஷனையும் மாத்தி போட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? பொலிட்டிக்கல் சயின்ஸ்னா அரசை பத்தியோ அரசாங்கத்தை பத்தியும் படிக்கிறது மட்டும் இல்ல, அடிப்படையில அது அதிகாரம், அதாவது பவரை பத்தின ஒரு படிப்பு. அதிகாரம் யார்கிட்டே இருக்கு, அதை அவங்க எப்படி பயன்படுத்துறாங்க, இதுதான் அரசியலோட மையம்னு சொன்னாங்க. இது நிஜமாவே ஒரு கேம் சேஞ்சா. சரி, இந்த நவீன பார்வைக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த பழைய, அதாவது மரபு ரீதியான பார்வை என்ன சொல்லுச்சுன்னு இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் வாங்க. இந்த மரபு பார்வை, அதாவது ட்ரெடிஷ்னல் வியூன்னு சொல்லுவோம் இல்லையா, அது அரசியலை முழுக்க முழுக்க அரசு கூட மட்டும்தான் கனெக்ட் பண்ணுச்சு. நீங்க பழங்கால கிரீஸ், இந்தியா, சீனான்னு எந்த நாகரிகத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, அங்க அரசியல்னா அரசு, அதோட நிர்வாகம், ஆட்சி முறைகள், இத பத்தி பேசுறதுதான். அவங்களோட முக்கியமான கேள்விகளே இதெல்லாம் தான். இந்த அரசுங்கிற விஷயம் எப்படி உருவாச்சு, அதோட நோக்கம் என்ன, ஒரு நல்ல ராஜாவுக்கு என்ன தகுதிகள் இருக்கணும், அரசுக்கும் மக்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு உறவு இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க யோசிச்சாங்க. ஓகே, இப்போ இந்த பகுதியோட ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம். அரசியலை பத்தின அந்த புதி பார்வை, அதாவது மாடர்ன் வியூ என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, இந்த ஒப்பீடு ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் மரபு பார்வை, அரசு, அரசாங்கம், ஆட்சியாளர்கள்னு மேல இருக்கிறவங்கள பத்தி பேசுச்சு. ஆனா இன்னொரு பக்கம் இந்த நவீன பார்வை தன்னோட கவனத்தை அப்படியே திருப்பி சமூகம், குடிமக்கள், நம்மளோட அன்றாட வாழ்க்கைன்னு கீழே இறங்கி வருது. இது எவ்ளோ பெரிய மாற்றம் பாருங்க. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். நவீன பார்வை என்ன சொல்லுதுன்னா, அரசியலுங்கிறது ஏதோ சட்டசபையிலயோ பார்லமெண்ட்லயோ மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல, அது நம்ம சமூகத்தோட எல்லா லெவல்லயும் எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நவீன பார்வைய ஒரே வரியில சொல்லணும்னா, அரசியலுங்கிறது ப்ரொஃபஷனல் பாலிட்டிஷியன்ஸ்க்கு மட்டும் சொந்தமான ஒரு விளையாட்டு இல்ல. அது உங்கள போல, என்னை போல சாதாரண மக்கள் ஒவ்வொரு நாளும் ஆக்டிவா பங்கெடுக்கிற ஒரு செயல்பாடு. நம்மளோட பங்களிப்பு இல்லாம அரசியலே கிடையாது. அப்போ இதுல உங்க பங்கு என்ன? நீங்க எப்படி ஒரு ஆக்டிவ் சிட்டிசனா அரசியல்ல கலந்துக்கிறீங்க? வாங்க அத பத்தி பேசுவோம். உங்களோட அரசியல் சக்தி பல வழிகள்ல வெளிப்படுது. 1, நீங்க ஓட்டு போடுறது. 2, உங்க வீட்லயோ நண்பர்கள்கிட்டயோ அரசியல் பேசுறது.
3 உங்க ஏரியா நலச்சங்கம் மாதிரி சின்ன சின்ன குழுக்கள்ல சேர்ந்து வேலை செய்யறது. 4 ஒரு பொது பிரச்சனைக்காக எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்கறது. இது எல்லாமே அரசியல் நடவடிக்கைகள் தான், நம்புங்க. குறிப்பா ஓட்டு போடுறதை எடுத்துக்கலாமே. ஒரு ஜனநாயக நாட்டுல நீங்க ஓட்டு போடும்பொழுது 2 முக்கியமான அரசியல் வேலையை செய்றீங்க. 1, அடுத்த 5 வருஷத்துக்கு யாரு நம்மள ஆள போறாங்கன்னு முடிவு பண்றீங்க. 2வது, அப்படி நீங்க தேர்ந்தெடுத்தவங்களுக்கு ஆட்சி செய்யறதுக்கான அதிகாரத்தை, அதாவது லெஜிட்டிமேசிய நீங்க தான் கொடுக்கறீங்க. அரசாங்கத்துக்கு வெளியேயும் அரசியல் நடக்குதுன்னு சொல்லேன் இல்லையா, அதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் தான் சிவில் சமூகம், அதாவது சிவில் சொசைட்டி. அப்படின்னா என்ன? நம்ம ஊர்ல இருக்கிற நலன்புரி சங்கங்கள், சமூக சேவை செய்யற குரூப், நம்ம அபார்ட்மெண்ட் அசோசியேஷன், ஏன் ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் கூட சிவில் சமூகம் தான். இங்கெல்லாம் மக்கள் அவங்களோட பொதுவான ஒரு தேவைக்காக ஒண்ணு கூடுறாங்க. இந்த குழுக்களை சும்மா சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் ஜனநாயகத்தோட ஒரு ட்ரெய்னிங் கிரவுண்ட் மாதிரி. இங்கேதான் நம்ம மக்கள் ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய, ஒரு விஷயத்தை பத்தி விவாதிக்க, அப்புறம் ஒரு முடிவுக்கு வர கத்துக்கறாங்க. ஒரு ஆக்டிவ் சிட்டிசனா உருவாகிறதுக்கு இதுதான் முதல் படி. அப்போ நாம கடைசியா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். அரசியலுங்கிறது ஏதோ அதிகாரம் உள்ளவங்களுக்கு மட்டும் சொந்தமானது இல்ல. அது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையோடவும் பின்னி பிணைஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத அங்கம். நிச்சயமா அரசாங்க லெவல்ல நடக்கிற அரசியல் ரொம்ப முக்கியம்தான். ஆனா உங்களுக்கான உண்மையான அரசியல் சக்தி உங்க தெருவுல, உங்க ஏரியாவுல, உங்க சமூகத்துல இருந்து தான் தொடங்குது. அந்த அரசியல்ல பங்கெடுக்க நீங்க தயாரா?